பூவே உனக்காக எபிசோட் 3. மீராவிற்கு உதவி செய்யாமல் செல்வது ரிஷபிற்கு என்னமோ போலிருந்தது. சிவன்யாவாலும் மீராவிற்கு உதவி செய்ய முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். இந்நேரம் வந்திருந்த ஜூனியர்ஸ் அனைவரும் ஆடிட்டோரியத்திற்கு சென்று விட்டார்களா என்று செக்யூரிட்டியுடன் வந்து கொண்டிருந்தார் பிரின்சிபல். பிரின்சிபலை பார்த்தவுடன் அந்த சீனியர்களில் ஒருவன், "ஹே டியூட், பிரின்சி வராரு, இவளை இப்ப விட்டுறலாம், இல்லனா அவர்கிட்ட நாமளும் சேர்த்து வாங்கி கட்டிப்போம்" என்று சொல்ல மற்ற அனைவருக்கும் அதுவே சரியென்று பட்டது. "உனக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன், மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு" என்றான் அவன். அவ்வளவுதான். சிவன்யா மீராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து சிட்டாய் பறந்து விட்டாள். இருவரும் அறக்க பறக்க ஃப்ரெஷர்ஸ் மீட் நடந்து கொண்டிருக்கும் அந்த ஆடிட்டோரியத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது நண்பர்களுடன் அமர்ந்திருந்த ரிஷபின் பார்வை மீராவின் மீது படிந்தது. இந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், தேங்க் காட் என்று மனதிற்குள் நினைத்தவனுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. இப்படி அன்று ஆடிட்டோரியத்திற்கு வேர்த்து விறுவிறுத்து போய் கண்களில் சற்று பயத்துடன் ஓடி வந்த மீராவை பார்த்த நினைவுகள் இன்னும் ரிஷபின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருக்க அவன் அறைக்கதவு தட்டப்பட்டது. "எஸ், கமன்" அவன் அப்படி சொல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அஸ்வின். "பாஸ், அது உங்களை பார்க்க ரத்தினம் வந்திருக்காரு." சில நொடிகள் எதையோ யோசித்த ரிஷப், "அவரை வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன்" என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த புகைப்படத்தை அவனுடைய கபோர்டில் பத்திரமாக வைத்தான். இப்படி ரிஷப் ஒரு பக்கம் இருக்க, அவ மனமுருகி காதலிச்ச மீரா இப்ப எங்க இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, மீராவை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கணபதி தெருவில் இருந்த ஒரு வாடகை வீட்டில் அவசர அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் அவள். தலைக்கு குளித்துவிட்டு ஈரம் சட்டும் கூந்தலுடன் வெளியே வந்தவள் வேக வேகமாக கிளம்ப ஆரம்பித்தாள். மீராவின் போன் அடிக்க ஆரம்பித்தது. அவள் யாரென்று பார்க்க அவளின் தோழி சிவன்யாதான் அழைத்திருந்தாள். மீரா காலை அட்டென்ட் செய்தாள். மறுமுனையில் இருந்த சிவன்யா, "ஹே மீரா, எங்கடி இருக்க? அந்த மேனேஜர் வேற கத்திட்டு இருக்கான், சீக்கிரம் வா." "சிவா சிவா, எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் மட்டும் தாக்கு பிடிச்சுக்கோ, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன்." "என்ன, அரை மணி நேரமா? அவன் ரொம்ப நேரமா உன்னைத்தான் தேடிட்டு இருக்கான்." "சிவா ப்ளீஸ் டி, நான் வந்துட்டு இருக்கேன், நீ பாத்துக்கோ" என்று சொன்னவள் காலை துண்டித்து விட்டாள். இவ இப்படி லேட் பண்றக்கு அந்த மேனேஜர் இன்னைக்கு என்னோட கழுத்தை அறுக்க போறான். சிவன்யா அங்கு புலம்பிக் கொண்டிருந்தாள். வேக வேகமாக கிளம்பிய மீரா அவளுடைய ஹேண்ட்பேக், பர்ஸ், மொபைல் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு கிளம்ப ஆரம்பித்தாள். இன்று லேட் ஆகிவிட்டது. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போக வேண்டுமென்று வேக எட்டுக்கள் வைத்து நடந்து கொண்டிருந்தாள். நீண்ட நேரமாக பஸ்ஸுக்காக காத்திருந்தாள். ஆனால் எந்த பஸ்ஸும் வந்த பாடு இல்லை. போனில் மணியை பார்த்தபடியே அவளின் கால்கள் பரபரத்தது. பஸ்ஸிற்காக காத்திருக்கும் நேரம் இன்னும் சில தூரம் நடந்து விடலாம் என்று தோன்றிட மேலும் முன்னேறி நடக்க ஆரம்பித்தாள். இந்நேரம் அதே சிட்டியில் கருப்பு நிற பைக்கில் சாய்ந்து நின்றபடி ஏதோ ஒரு டீ கடைக்கு முன்னால் நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தான் அவன். அவனின் ஸ்மார்ட் வாட்சிலிருந்து ஏதோ ஒரு அலாரம் சத்தம் கேட்க வேக வேகமாக டீயை குடித்தவன் அதை அங்கிருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு பைக்கில் ஏறி அமர்ந்தான். பின் தன்னுடைய கருப்பு நிற ஹெல்மெட்டை ஸ்டைலாக அவன் அணிந்து கொள்ள ஹெல்மெட்டிற்குள் இருக்கும் அவனுடைய கிரே நிற கண்கள் மனதை பறிக்கும் அளவிற்கு பளிச்சிட்டு தெரிந்தது. அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்யும் தருவாயில் அவனுக்குமே ஒரு அழைப்பு வந்தது. தன்னுடைய ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாக அது யாரென்று பார்த்தான். அவனுடைய நண்பன்தான். காதில் வைத்திருந்த ஏர்பாட்டின் மூலமாக காலை அட்டென்ட் செய்ய, "டே மச்சான், எங்கடா இருக்க? லேட் ஆச்சு, சீக்கிரம் வா" என மறுமுனையில் கத்தினான் ஒருவன். "சில் டியூட், ஆன் த வே, வந்துட்டே இருக்க" சொன்னவன் அடுத்த நொடி பைக்கில் சிட்டாய் பறந்தான். காற்றை கிழித்து கொண்டு அந்த பைக்கின் வேகம் கண்களை துளைத்தது. அவனுடைய வேகத்திற்கு சாலையில் எந்த ஒரு வாகனமும் ஈடுகட்ட முடியவில்லை. கண்ணிமைக்கும் வேளையில் பைக்கில் பறந்து சென்றான். டிராபிக்கில் நிற்காமல் வந்த அந்த பைக் மவுண்ட் ரோடை கடந்து செல்ல அதே சாலையில்தான் இப்பொழுது மீராவும் நடந்து கொண்டிருந்தாள். நேற்று இரவு முழுவதும் மழை பெய்ததால் ரோட்டில் ஆங்காங்கே நீர் தேங்கியிருந்தது. அதை எதையும் மிதித்துவிடக்கூடாது என்று அவள் பார்த்து பார்த்து நடந்து கொண்டிருக்க அவனின் பைக் சட்டென அந்த நீரின் மீது பாய்ந்தது. ரோட்டில் தேங்கியிருந்த மழைநீர்
கருணை ஏதும் பார்க்காமல் அனைத்தும் மீராவின் மீது பொழிச்சென்று அடித்துவிட அதில் ஒரு கணம் பதறிப்போனாள். அதில் அவள் அணிந்திருந்த மஞ்சள் நிறச் சுடிதார் சேற்றால் நனைந்து போனது. ஓ ஷிட்! மீராவிற்கு கோபம் வந்தது. அவள் யாரென்று நிமிர்ந்து பார்ப்பதற்குள்ளேயே அந்த பைக் அவளை கடந்து பல தூரம் சென்றிருந்தது. அடே அறிவு கெட்டவனே, கண்ணை எங்கட பின்னாடி வச்சிட்ட போற, பார்த்து போமாட்டியா என்று இவள் சத்தம் போட்டாலும் அது அவனுடைய காதில் விழுந்த பாடுதான் இல்லை. இப்படி இவர்கள் இருவரும் அறியாமலேயே மோதலில் சந்தித்துக் கொண்டார்கள். இவர்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டால் என்னவாகுமோ? உடையை மாற்ற மீராவிற்கு நேரமில்லை. எனவே அப்படியே ஆபீஸ் வந்து சேர்ந்தாள். இதை பார்த்த சிவன்யா, ஹே மீரா, என்னடி உன் ட்ரெஸ்ல? அதுவா, ரோட்ல வரும்போது ஒரு அறிவு கெட்டவன் என் மேல சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டான். சரி சரி, நீ போய் இதை கிளீன் பண்ணிட்டு வா, அந்த மேனேஜர் உன்னைத்தான் தேடிட்டு இருக்காரு. அதற்கு சரி என்று தலையசைத்த மீரா வேகமாக வாஷ்ரூம் சென்று ஆடைகளை சரி செய்து கொண்டு வெளியே வந்தாள். மீட்டிங் ரூமில் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. தோழிகள் இருவரும் எந்த ஒரு சத்தமும் போடாமல் அழுங்காமல் வந்து உள்ளே அமர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்த மேனேஜர் அனைவரையும் திட்டிக் கொண்டிருந்தார். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த வாரம் நம்ம கம்பெனில கண்டிப்பா ஒரு டேலண்டான பர்சனை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கணும். ஆனா இது வரைக்கும் நம்ம யாரையுமே அறிமுகப்படுத்தல. நம்ம கிட்ட அதிகமான நேரமும் கிடையாது. நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நம்ம கம்பெனி சார்பா ஒரு டேலண்டான நபரை நம்ம அறிமுகப்படுத்தணும். சொன்னவர் மீரா மற்றும் சிவன்யாவை தான் முறைத்து பார்த்தார். இது அவர்களின் பொறுப்புதான். ஆனால் இதுவரை அவர்கள் எவரையுமே கண்டுபிடிக்கவில்லை. என்ன, உங்க 2 பேத்துக்கும் புரியுதானே? இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீங்க யாரையாவது கண்டுபிடிக்கல, அப்புறம் உங்க 2 பேத்துக்கும் இங்க வேலையே கிடையாது என்றார். இதை கேட்ட மீராவிற்கும் சரி சிவன்யாவிற்கும் சரி தூக்கி வாரி போட்டது. அடுத்த நொடியே தோழிகள் இருவரும் சரி என்று தலையசைத்தார்கள். மீட்டிங் முடிந்து மீராவும் சிவன்யாவும் அவர்களுடைய கேபினுக்கு வந்தார்கள். ஹே மீரா, இந்த மேனேஜருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? 1 மாசத்துக்குள்ள எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது என்ன லட்டுவா கடையில பொண்ணே வாங்கிட்டு வரக்கு? உண்மையான டேலண்டான பர்சன் எங்க இருக்காங்கன்னு எப்படி மீரா கண்டுபிடிக்கிறது? ஆனா நம்ம பண்ணித்தான் ஆகணும் சிவா. ஒன்னு பண்ணலாம், நீ சோசியல் மீடியால தேடு. அதுல யாரும் கிடைக்கலனா நம்ம இங்க வெளியே தெரிஞ்ச ஏஜென்சி மூலியமா தேடி பார்க்கலாம். மீராவும் சிவன்யாவும் டேலண்டினா கம்பெனியில் வேலை செய்கிறார்கள். அவர்களின் வேலையே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு திறமையான நபரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சென்ற முறை கூட அதுபோல ஒரு பிரபலமான நடிகையை அறிமுகப்படுத்தினார்கள். அதனாலேயே இந்த கம்பெனிக்கு சொசைட்டியில் நல்ல பெயர் இருந்தது. திறமையின் மூலியமாக இந்த கம்பெனியிலிருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பலரின் மனதில் பதிந்திருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் திறமையான ப்ரொஃபைல்ஸ் எதுவும் வருவதில்லை. நடிப்பு என்றால் அதில் ஃபில்டரை போட்டு விடுகிறார்கள். பாடல் என்றால் அதில் ஏஐயை ஆட் செய்து மாடுலேஷன் செய்து விடுகிறார்கள். எனவே உண்மையான திறமையான நபர்களை கண்டுபிடிப்பது இவர்களுக்கு சவாலாகத்தான் இருந்தது. சரி, ரிஷபை பார்த்துட்டோம், மீராவை பார்த்துட்டோம். இந்த சமீரான்னு ஒரு கேரக்டர் இருந்ததே, அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? சரி வாங்க பார்க்கலாம். சமீரா அவளுடைய கல்லூரியை முடித்த பிறகு சிட்டியில் இருக்கும் பிரபலமான ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் வந்து சேர்ந்து விட்டாள். அவளுடைய வேலையே சமுதாயத்தில் சாதிக்கும் அனைவரையும் பேட்டி எடுத்து அவர்களைப் பற்றி ஒரு மேகசினாக வெளியிட வேண்டும். இது சமீராவிற்கு மிகவும் பிடித்த வேலை. எனவே அதை ரசித்து செய்து கொண்டிருக்கிறாள். சமீரா, கம் டு மை கேபின் என்று அவளுடைய மேனேஜர் அழைக்க, இவளும் என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடியே எழுந்து அவருடைய அறைக்குள் சென்றாள். அவள் முன்னால் சில நியூஸ் பேப்பர்களை தூக்கி போட்டவர், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்களா? அவள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாள். அனைத்திலும் ரிஷபை பற்றிதான் எழுதியிருந்தார்கள். இந்த சிட்டில இருக்க யாருமே ரிஷபை இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும். ரிஷப் நீங்க படிச்ச அதே காலேஜில் தானே படிச்சாரு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்களே என்று சொல்லும்போதே சமீராவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆமா சார், ஆனா இங்க பாருங்க சமீரா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற லிஸ்ட்ல ரிஷப் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. நீங்க எப்படியாவது அவரை இன்டர்வியூ பண்ணி நம்ம கம்பெனி மூலியமா ஒரு மேகசினை வெளியிடணும். இந்த சிட்டியே பார்க்காத ஒரு நபரை நம்ம இன்டர்வியூ பண்ணி வெளியிட்டா நிச்சயமா அது நமக்கு பல வகையில லாபமா வந்து அமையும். உங்களை நம்பிதான் இதை பத்தி மேலிடத்துல ஏற்கனவே பேசிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதா? ரிஷபை மீட் பண்ணி
அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க என்று சொல்லவும் அதை கேட்ட சமீராவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் கல்லூரி முடிந்த பிறகு ரிஷப் அவனுடைய போன் நம்பரை மாற்றிவிட்டான். கல்லூரிக்கு பிறகு சமீரா ரிஷபுடன் கான்டாக்டிலேயே இல்லை. அப்படி இருக்க அவனை எப்படி தேடி கண்டுபிடிப்பாள்? அது மட்டுமில்லாமல் ரிஷப் இப்பொழுது பிசினஸில் மிகப்பெரிய வெற்றி கண்டுவிட்டான். தான் இப்பொழுது அவனுடைய தோழி என்று சொன்னால் கூட அங்கிருக்கும் வாட்ச்மேன் கூட நம்ப மாட்டார் என்று சமீராவிற்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்க இந்த விஷயம் அவளுக்கு சவாலான ஒன்றுதான். ஆனா சார், இப்ப ரிஷப இங்க பாருங்க சமீரா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இதுல தான் நம்ம கம்பெனியோடைய பேரும் இருக்கு. இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் டபுள் ப்ரமோஷன் வாங்கி தரேன். அவர் அப்படி சொல்லவும் சமீராவாலும் மறுக்க முடியவில்லை. டபுள் ப்ரமோஷன் ஆயிற்றே, வேறு வழி இல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டாள். ஓகே சார், நான் ரிஷப் கிட்ட பேசுறேன் சொல்லிவிட்டு வெளியே வந்தவளுக்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கும் அங்கும் என்று நடந்து கொண்டிருக்க அவளுடைய அசிஸ்டன்ட் இல்லை ஜால்ரா கேஸ் அவளின் அருகில் வந்தான். என்ன மேடம், ரிஷப் சார் இன்டர்வியூ பண்ண போறீங்களாமே? அவன் அப்படி கேட்கவும் அவனை முறைத்தாள் சமீரா. இல்ல மேடம், அப்படியே காத்து வாக்குல செய்தி வந்துச்சு. நீங்க சாரை இன்டர்வியூ பண்ணும்போது என்கிட்டயும் சொல்றீங்களா? அவரை நானும் பார்த்ததில்ல, அதனாலதான் மேடம். சமீராவிற்கு அவனை கொன்றால் கூட குற்றமில்லை என்று தோன்றியது. அடே வாய மூடுறா, நானே எப்படி ரிஷப மீட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா உன்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மேடம், ரிஷப் சார் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆஹா, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவன் எப்பவோ ஃபோன் நம்பரை மாத்திட்டான். அவனை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கும் அங்கும் என்று நடந்தவளுக்கு திடீரென்று ஏதோ நினைவில் வந்தது. ஒரு ஐடியா தோன்றிட நித்தம் அந்த ஐடியா வேலை செய்யும் என்று அவளுக்கும் புரிந்தது. என்னாச்சு மேடம்? நீ கவலைப்படாத, இந்த தடவை நம்ம ரிஷபை இன்டர்வியூ பண்றோம், அது நிச்சயமா நடக்கும் சொன்னவள் எங்கோ கிளம்ப ஆரம்பித்தாள். கல்லூரிக்கு பிறகு சமீரா அவளுடைய கரியர் என்று தனியாக சென்று விட்டாள். மீராவும் சிவன்யாவும் வேறு இடத்தில் தங்கியிருக்கிறார்கள். மீராவும் சிவன்யாவும் லேப்டாப்பில் மும்மரமாக திறமையான நபர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கம்பெனியிலிருந்த வாட்ச்மேன் மீராவை பார்க்க வந்தார். மேடம், உங்களை பார்க்க யாரோ சமீரான்னு வந்திருக்காங்க, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் சமீரா தன்னை பார்க்க வந்திருக்கிறாளா என ஆச்சரியப்பட்டாள் மீரா. ஏ மீரா, அந்த மேடம் இன்னைக்கு எதுக்கு இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கா? ஏய் சும்மா ரெடி, அவளே அதிசயமா என்னை பார்க்க வந்திருக்கா. இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் சொன்ன மீராவிற்கு தன் சகோதரியை பார்க்க அத்தனை ஆர்வம். எழுந்து வெளியே சென்றாள். ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் ஜீன் அணிந்தபடி ஸ்டைலாக நின்று கொண்டிருந்தாள் சமீரா. ஹே சமீரா, வா வா வா, உள்ள வா. எதுக்காக இங்கேயே நிக்கிற? இங்க பாரு, நான் ஒன்னும் உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போறக்காக வரல. அது என்னன்னா, எனக்கு எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். உன்னால பண்ண முடியுமா முடியாதா? என்கிட்ட இருந்து ஹெல்ப் வேணுமா? என்னன்னு கேளு, நான் எப்படி உனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். இங்க பாரு, நான் அடுத்ததா சக்சஸ் ஆன ஒரு பர்சனை பத்தி இன்டர்வியூ எடுக்கணும். சரி, நல்ல விஷயம் தானே, எடு. புரியாத மாதிரி பேசாத மீரா. நான் இன்டர்வியூ எடுக்க போறது யாரு தெரியுமா? ரிஷபத்தான் எடுக்கணும். அவள் ரிஷப் என்று சொன்னவுடன் அவ்வளவு நேரமாக மீராவின் முகத்திலிருந்த புன்னகை அப்படியே மறைந்து போனது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட ரிஷபோடைய கான்டாக்ட் நம்பர் இல்ல. அவனை அஃபிஷியலா போய் மீட் பண்றது அப்படிங்கறது நடக்காத விஷயம். ஆனா நீ போனா உன்னால ரிஷபை மீட் பண்ண முடியும். இல்ல சமீரா, என்னால போக முடியாது. அதானே, இந்த பதில உன்கிட்ட நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். உன்னால எனக்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பை கூட பண்ண முடியாதா? அவள் அப்படி கேட்கவும் மீராவிற்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மௌனமாக இருந்தாள். உனக்கெல்லாம் திமிரு மீரா. ரிஷப் உன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கறக்காக நீ எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறல்ல? மீரா எதுவும் சொல்லாமல் தலை குனிந்து நின்றாள். ஃபைன், எனக்கு புரியுது. நீயும் திருந்த மாட்ட, உன்னால அவனையும் திருந்து விட மாட்ட. உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன் பாத்தியா, என் புத்தியத்தான் செருப்பால் அடிக்கணும் சொல்லிவிட்டு சமீரா அங்கிருந்து கிளம்ப செல்ல என்ன நினைத்தாலோ மீரா சமீராவை தடுத்தாள். ஒரு நிமிஷம் சமீரா, நில்லு. சமீராவின் கால்கள் அப்படியே நின்றது. அவள் என்ன என்பது போல் கடுப்பாக மீராவை திரும்பி பார்த்தாள். இப்போ
இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் ரிஷப் கிட்ட பேசி உன்னோட இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? நான் நான் அதை பண்றேன் என்று மனமே இல்லாமல் ஒப்புக்கொண்டாள். அதை கேட்ட சமீராவிற்கு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ, அவன்கிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ண. சரி. அவ்வளவுதான். தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சமீரா அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். நீண்ட நாள் கழித்து மீராவை பார்த்திருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள், என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று எதுவும் கேட்கவில்லை. கல்லூரி நாட்களுக்கு பிறகு யாரும் யாரையும் சந்தித்துக் கொள்ளவில்லை. இப்பொழுது மறுபடியும் ரிஷபை பார்க்க வேண்டுமென்று நினைக்கும் போதே மீராவின் இதயம் எக்கு தப்பாக துடித்தது. அவளுக்கு அவனை பார்க்க பயமாக இருந்தது. மீரா ரிஷபை சந்திப்பாளா? அவனை சந்திக்க மாட்டேன் என்று சொல்ல காரணம்தான் என்ன? கல்லூரி நாட்களுக்கு பிறகு ஏன் இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இல்லை? மீராவின் மீது சேற்றை வாரி அடித்த அந்த நபர் யார்? இதை பற்றி தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது பூவே உனக்காக. என்ன நேயர்களே, இந்த கதை எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதே நேரத்துல இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஸ்டோரி போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். சரி, அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது நம்ம தமிழ் பாக்கெட் வானொலி.